சுமார் 7 ஆண்டுகளா இந்த பொண்ணு தன்னோட கணவர் கால் கட்டை விரலை கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த பொண்ணோட பேரு ஜாங். இந்த பொண்ணோட கணவர் பேரு ஜோகா. ஜோகா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். பெரிய பெரிய பில்டிங்கோட உச்சிகள்ல இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பில்டிங்கோட 3வது மாடி ரூஃப் டாப் ஒரு குழந்தை தவறி விழுந்துடுச்சு. அங்கிருந்து கீழே விழுந்தா அந்த குழந்தை இறந்து போயிடும். பட் அந்த குழந்தை அங்கிருந்து விழுகிறதுக்கு முன்னாடி ஜோகா அந்த குழந்தையை ரீச் பண்றாரு. அந்த குழந்தைய தன் நெஞ்சோட வச்சு இறுக்கி அணைச்சிக்கிட்டு தன்னோட முதுகு தரையில விழுகிற மாதிரி அந்த பர்சன் கீழே விழுகிறாரு. இதனால அந்த பர்சன் பொட்டன்ஷியலா பிரெயின் டேமேஜ் ஆகி பிரெயின் டெட் ஆயிடுறாரு. பட் இவரோட இந்த ஒரு முயற்சினால அந்த குழந்தை எந்த விதமான சேதாரமும் இல்லாம உயிர் பிழைக்குது. ஜோவா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உள்ளானதுக்கு அப்புறமா அவரோட மனைவியை டாக்டர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் திருப்பி உயிரோட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த நபருக்கு திரும்ப கான்சியஸ்னஸ் வர்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, இவரை கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜாங் தன்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோகாவை பார்த்துக்கிறதுக்காக நேரம் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைம் பீரியட்ல ஜோகாவோட கால் கட்டை விரலை ஜாங் கடிக்கும் போது சின்னதாக மூமெண்ட்ஸை பார்த்துருக்காங்க. இதை டாக்டர் கிட்ட சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல அவருக்கு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும், அதே விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா கான்சியஸ்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் 0.1% இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சுமார் 7 ஆண்டுகளா அந்த கட்டை விரல் பகுதியை ஜாங் மெல்ல மெல்லமாக தன்னோட பற்களால் கடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவரால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர முடியும். சுற்றி எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்க முடியும், ஆனால் ரியாக்ட் பண்ண முடியாது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த பர்சனுக்கு கான்சியஸ்னஸ் வருது. அழுதுகிட்டே ஏக்கத்தோட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இன்னும் அழுக ஆரம்பிச்சிருக்காரு. 2019க்கு அப்புறமா இவர் பேசின முதல் வார்த்தை இதுதான். டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கால் கட்டை விரலை கடிச்சதுனால இவர் உயிரோட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இவங்க மனைவி இந்த மாதிரி பண்ணது அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் காதல் நிறைய அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் செய்யும்.